ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்கிற வெற்றி சினிமாஸ்க்கு முன்னாடி தான் நிற்கிறோம். நம்ம சரி இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா ராம்சரன் வழியான கேம் செஞ்ச படம் தான் பார்க்க வந்துருக்கோம். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆயிடுச்சு. இன்னும் வந்து காமராஜ் ஷோ போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து தேட்டருக்கு முன்னாடி நிற்கிறேன். சீக்கிரம் வந்து உள்ள தேட்டருக்குள்ள போகணும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மற்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வர இந்த புக் மை ஷோக்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. நேற்று நான் பார்த்தேன் படம் வந்து ஹைப் இருக்குது, சங்கர் படம் வேறு திடீர் நிறையா வந்து தேட்டர்லாம் கிடைக்காதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து நிறையாவே சீட் இருக்குது, எம்டியாகவே இருக்குது. அதனால தான் நான் புக் பண்ணல. புக் மை ஷோ வந்து சும்மா வியூ பண்ணிட்டு கண்டிப்பாக வச்சுட்டு புக் பண்ணாமல் வந்து நேராக வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் போகிறோம். இன்னும் காமன் தான் இருக்குது, சீக்கிரம் போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். தேட்டருக்கு வந்தாச்சு. அதே தேட்டர் அப்படியே தான் இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே பண்ண பாசா வேறு ஓடிட்டு இருக்கு. பாசா இல்லை போய் டிக்கெட் வாங்கி கண்டு பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வழங்காலும் வந்து தமிழ் படம் வந்து கூட வந்திருக்கு. பட் ஆனால் அதுக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு போகிறதுக்கு வந்து மைண்ட் செட் இல்லை. எனக்கு வந்து பொதுவாக வந்துட்டு பாலா படம் வந்துட்டு நான் கடவுள் படத்துல வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது பாலா படம். அதுக்காக தான் முக்கியமாக வந்து இந்த ராம்சரன் படம் பார்க்க வந்திருக்கோம். அது இல்லாமல் எஜ்ஜேஸ்வரி வேறு ஹை பற்றி விட்டுருக்காரு. இதோ ஒரு பாட்டு வந்து 97 கோடி செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க வேறு சொல்லியிருக்காரு. பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா, இதான் வந்து என்ட்ரன்ஸு. நானும் எக்கச்சக்க மாட்டேன் வீடியோவில் காமிச்சிட்டேன். புஷ்பாயின் ஓடிட்டு இருக்கு, ஆச்சரியமாக இருக்குது. படத்துலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வரலாம். சூப்பராக நீட்டாக தெரிஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ வந்து பண்ண முடியாது, கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து யாருமே நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு லேயரு, அது லைக் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 2 போயிருக்கேன். ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீன் 5 போயிருக்கேன். வந்து ஸ்க்ரீன் 5 இது வந்து கேண்டீன். Few moments later. மக்களே, ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு படம் பார்த்தாலும் இது படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பாட்டு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. லைட்டாக வந்துட்டு ஒரு எந்திரனில் இரும்பிட்டு ஒரு இதயம் உங்களுக்கு அந்த பாட்டு இருக்குல்ல, அதோட ஃபார்மேட்லேயே வந்து ஒரு பாட்டு வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாட்டுமே பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு போரிங்காகவே இல்லை, நல்லா தான் இருக்குது. அந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், தேட்டர் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா குறையெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. சவுண்டுமே சூப்பராக தான் இருக்குது. அது வந்து தேட்டரோட ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னாவே செம்ம குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்குது. மக்களே இங்கே பாருங்கள், மத்த கத்திராஜா ட்ரெய்லர் போட்டிருக்காங்க. எனக்கு இதை பார்க்குறப்பெல்லாம் அந்த மீம் தாங்க ஞாபகம் வருது. 2015 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அஜித்தோட எண்ணெய்தல் படம் வந்து போஸ்ட்மார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனால் வேதாள படம் வந்து ஹிட் ஆச்சு. அப்படின்ற மாதிரிலாம் மீன் போட்டிருந்தாங்க. விஷால் படம் வரும், அதே மாதிரி சங்கர் படம் வரும், பொங்கலுக்கு வரும். இந்த டைமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே எல்லாமே ஃபாலோ ஆகுது 2025. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்தெந்த படம்லாம் ஓடும்? பீஸா, பர்கரு, அப்புறமேட்டு வந்துட்டு பாப்கார்ன், இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இந்த தேட்டருக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது. மக்களே, இந்த காமெடியை கொஞ்சம் பாருங்களேன். இங்கே என்ன போட்டிருக்குண்டு, பீப்புள் வந்து மக்கள் வந்து தேட்டருக்கு வரதே வந்துட்டு பாப்கார்ன் காண்டி வராங்களாமாம்மா. ஏன் வெளியே எங்கேயும் கிடைக்காதா? தேட்டருக்கு வந்து அவங்க வந்து என்ன ஓடுதுன்னு படம் ஓடுதுன்னு கூட பார்க்க மாட்டாங்களா. அவங்க பாப்கார்ன் சாப்பிட்காண்டி மட்டும் தான் தேட்டருக்குள்ளேயே வராங்களாமாம்மா. அதாவது இவங்க சேல்ஸை வந்து இவங்களே வந்துட்டு ஆடு மாதிரி முன்னாடியே போட்டு ஃபேமஸ் பண்ணுறாங்க. அதுவும் இப்படியா பண்ணணும்? கைஸ், படம் முடிஞ்சுன்னா நான் மீதி வந்து வீட்டுக்கு போய்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா மக்களே, கேம் சேஞ்சர் படம் பார்த்தாச்சு. இப்போ கேம் சேஞ்சர் மூவி ரிவ்யூ சொல்லணும்னா படம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப்மே வந்து அந்தளவுக்கு வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. லைட்டாக வந்துட்டு ஒன் டே சிஎம் வந்து அதெல்லாம் உள்ள லைட்டாக வந்து அது வந்து திடீர்னு வந்து சிஎம் ஆகிறது ஸ்பைல் ஆகிரும். ஆனால் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஐஏஎஸ்க்கும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் இருக்கிற பவர்லாம் என்னென்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிளாஷாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செம்மையாக சூப்பராக போச்சு. எனக்கு வந்து பர்சனலாக பார்க்குற படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவே எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. பாட்டுமே வந்துட்டு இன்னும் அந்த மாதிரி குறைசிக்கிறமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கேயுமே போர் அடிக்காமல் தான் இருந்துச்சு. எங்கள் படம் சொல்லவே தேவையில்லை. இந்தியன் டூவே வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டில் ஒன்றுமே செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இதுலேயுமே வந்துட்டு அந்தளவுக்கு குறை இல்லை. பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ராம்சரன் எல்லாமே சூப்பராக மாஸ் காமிச்சாரு. முக்கியமாக வந்து ராம்சரன் தான் கதை வந்து சுற்றி வருது. அப்புறம் லவ் அது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு தெலுங்கு படம் தமிழுக்கும் கண்டார் மாதிரி ஒரு நல்ல சூப்பர் படமாக வந்து சங்கர் வந்து பண்ணியிருக்காரு. முக்கியம் வந்து இந்த ஜெயராமோட கேரக்டர் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. செம பண்ண செம காமெடியாக இருக்கும். அப்புறமேட்டு எஸ்ஜேஎஸ்ல கேரக்டருமே ஒரு வில்லனிசம் ப்ளஸ் வந்து காமெடியான ஒரு மாநாடு கேரக்டர் லைட்டாக கலந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரோலை வந்து அவருக்கும் இருந்துச்சு. மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு அவர் பார்க்கவே வந்து சூப்பராக செம்மையாக இருந்தார். அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார். மியூசிக் மட்டும் வந்துட்டு நம்ம இங்கேருந்து பார்க்குறதுனால அனிருத் மியூசிக் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமேன்னு சொல்ல தோணுது. பட் ஓகே, தமனுமே ஓகே தான். இதில் வந்து நல்லா தான் போட்டிருக்காரு.
இப்படி அனைத்து படம் தான் எனக்கு சூப்பராக இருந்திருக்குன்றது என்னோட சின்ன ஒரு கருத்து. இருந்துட்டு சூர்யா சொன்ன மாதிரி பாட்டுக்காக படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. எப்படியுமே இன்னும் 2 வாரத்தில் வந்து பாட்டு வந்து யூடியூப்லேயே வந்துடும். அந்த பாட்டு அதாவது அந்த ரோடு வந்து இப்படி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஜெருகண்டி அந்த பாட்டு வரும். அந்த பாட்டை வந்து சூர்யா மெயின் பண்ணியிருப்பார். அந்த பாட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு எப்படியோ 2 வாரத்துலேயே 3 வாரத்துலேயே வந்துட்டு விஷுவல் வந்து யூடியூப்லேயே வந்துடும் வீடியோ சாங்கு. அதுக்கப்புறமா அதுக்காக தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்களான்றது டவுட்டு தான். ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. படத்துக்காக பார்க்கலாம். 190 ரூபா கொடுக்குற காசுக்கு ஒருத்தர் தான் எனக்கு பட்டுச்சு. நீங்களும் போய் மறக்காமல் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் உங்கள் கமெண்ட் வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா வணங்காரம் வந்திருக்கு. அப்புறமேட்டு வந்து நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா மதகஜராஜா வரப்போகுது. சண்டே போய் படம் வருது. சித்திரமான ரிலீஸாக இருக்க போகுது விஷாலுக்கு. அதையும் உங்கள் ஒப்பீனியனாக வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நான் இன்னும் வணங்காரம் பார்க்கல, தெரில, வெயிட் பண்ணாலும் போகலாம், இருக்கலாம். தேமுறை படம் ஒன்று அது வேறு வருது, அதுக்கடுத்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் வந்து எல்லாம் அந்த பொங்கல் வந்து ஜாலியாக போய்ட்டு நல்லா படம் பார்த்து என்ஜாய் பண்ணி பொங்கல் செலிப்ரேட் பண்ணி வேஷ்டி கட்டி ட்ரெடிஷ்னலாக மாசாக கரும்பு சாப்பிட்டு எல்லாத்தையும் கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்து ரொம்ப நன்றிங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. பை.